கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், அதிலே 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் எவைகளை முடியாது என்று சொன்னார்களோ அதை தேவன் இன்று உங்களுக்காக முடித்து தரும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு அற்புதங்களை செய்யும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. மார்க் 10ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரமாயிருக்கிறது. காரணம், வித்தியாசமான 2 பேரை குறித்து இந்த அதிகாரத்தில் தேவன் விவரித்திருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய, அதாவது பணக்காரனாகிய ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இன்னொரு விதத்திலே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பார்வை இழந்த பணக்காரனும் பார்வை அடைந்த பிச்சைக்காரனும் இங்கே பேசப்படுகிறார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 17ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, அங்கே ஒருவன் புறப்பட்டு ஓடி வந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவனை பார்த்து ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி அன்பு கூர்ந்து அவர் சொன்ன காரியங்கள் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். வேதம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்திலே, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு என்று சொன்னாரே, அது என்ன குறைவு என்று யோசித்து பார்த்தேன். அவரிடத்தில் எல்லாம் சம்பிரமமாயிருக்கிறது, எல்லாம் நிறைவாயிருக்கிறது. அவன் வேதத்தின்படிதான் வாழுகிற மனுஷனாய் காணப்படுகிறான். அவர் சொன்ன எல்லாவற்றையும் சிறு வயது முதல் அவன் செய்திருக்கிறான். அவரும் அதை மறுக்கவில்லை. ஆனால் அவரிடத்திலே பிரதானமாய் ஒரு குறைவு இருந்தது. அது என்ன குறைவு என்று சொன்னால், விசுவாச குறைவு. என்னிடத்தில் இருக்கிற இந்த ஆஸ்திகளையும் என்னிடத்தில் இருக்கிற நன்மைகளையும் கொடுத்தவர் அவர்தானே. அவர் இப்பொழுது இவைகளெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறார். நான் விசுவாசத்தோடு கொடுத்தால் நிச்சயமாய் எனக்கு திரும்ப இவைகளெல்லாம் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு சரியான பார்வை இல்லை. எனவே பாருங்கள், பரிசுத்த தேவன், பரலோகத்தில் உள்ள பரலோக தேவன் என்று சொல்லலாம், எல்லாவற்றையும் உடையவராய் அவர் இருக்கிறார். அவரால் எல்லாமே கொடுக்க முடியும். அவரை அருகிலே வைத்துக் கொண்டு பெரிய பொக்கிஷமாய், பெரிய ஆசீர்வாதமாய், நன்மையாயிருக்கிற அவரை பார்க்க கூடாதவனாய் தன் ஆஸ்தியின் மேல் இருதயத்தை வைத்து திரும்பி போய்விட்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபுறம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்க, பணக்காரனாய் இருந்தும் பார்வை இழந்த மனுஷனாய் ஒருவன் இருக்க, இன்னும் ஒருவனை பார்க்கிறோம், அவன் பிச்சைக்காரன் தான். அவன் பார்வை அடைந்த பிச்சைக்காரனாய் இருக்கிறான். அவனை குறித்து வாசிக்கும் பொழுது, மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களை கவனிக்கும் பொழுது, அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான்.
என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பணக்காரனுடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் பிச்சைக்காரனுடைய பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பருத்திமேயு என்று சொல்லப்படுகிற இவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் இயேசு அந்த பக்கமாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், அவர் உன்னை அழைக்கிறார் என்று. 50ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே பார்வை இல்லாதவர்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. பார்வையுள்ளவர்கள் அவர்களை பார்த்து விலகிச் செல்வதற்காக அல்லது உதவி செய்வதற்காக அந்த வஸ்திரம் அவர்களை அடையாளப்படுத்தினது. ஆனால் இங்கே இயேசு அவனை அழைத்து விட்டார் என்ற உடனே அவன் அந்த வஸ்திரத்தை எறிந்து போடுகிறான். தன்னை பலவீனன் என்று அடையாளப்படுத்தினதை எறிந்து போடுகிறான். இனிமேல் இது எனக்கு தேவையில்லை என்ற விசுவாசத்திலே அவன் நிறைந்தவனாயிருக்கிறான். எறிந்து போட்டான். இயேசுவிடத்தில் வந்து அற்புத பார்வை பெற்றுக் கொண்டான். மாத்திரமல்ல, 52ஆம் வசனம் சொல்கிறது, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பார்வை அடைந்தவனாய் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பணக்காரனாயிருந்தும் பார்வையற்றவனாயிருந்தவன் அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் போய்விட்டான். ஆனால் பரம ஏழையாயிருந்தும் பார்வையுள்ளவன், விசுவாச பார்வையுள்ளவன், உண்மையாக சகலவற்றையும் பார்க்கக்கூடியவனாய் இப்பொழுது இயேசுவின் பிறகே புறப்பட்டு செல்கிறான். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்வாராக, இந்த விசுவாசத்தை பெருகச் செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பலவீனத்தின் அடையாளங்களை அவன் எரிந்து போட்டது போல உங்கள் வாழ்க்கையிலையும் பலவீனத்தின் அடையாளங்களை எரிந்து போட்டு ஒரு புதிய பார்வை, புதிய தரிசனத்தை பெற்றவர்களாய் இன்று முதல் அவரை பின்பற்றும்படி உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்து, மனிதரால் எது முடியாது என்று சொன்னார்களோ அந்தந்த காரியங்களிலே தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.